கொளுத்துற வெயில் அக்கா, ஏதாச்சும் ஐஸ்கிரீம் கீழே செஞ்சு கொடுக்க. இந்த வெயில் தொல்லை என்னால் தாங்க முடியலக்கா. ஆமாக்கா, ப்ளீஸ்க்கா, எனக்கு வெயில் கொளுத்துது. எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கக்கா. ப்ளீஸ்க்கா. செஞ்சு தரட்டுமா? இது தங்கச்சியும் வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு வேணும்னு கேட்டதுனால நான் குல்ஃபி செய்யலாம்னு ஆரம்பிச்சிட்டேன். குல்ஃபி செய்ய வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா காய்ச்சிடலாம். பால் காயறதுக்குள்ளே நான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி சேராமல் இருக்கணும், நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் இந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்ததை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா கலக்கலாம். இதுலேயும் கட்டி சேரக்கூடாது. திக்காகிற வரைக்கும் கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் 5 ஸ்பூன் வந்து பாதாம் மிக்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5. இப்போ நல்லா கட்டி சேராமல் கலந்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது கொஞ்சம் நேரம் கலந்துக்கிட்டே இருங்க. 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு இதை கூல் பண்ணிடுறேன். காய்ச்சின பாலை ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் பீட் பண்ணிடலாம். ஆற வச்ச பாலை ஃப்ரீசரில் வச்சாச்சு. இது நல்லா 2 hours செட் ஆனோடனே இன்னொரு தடவை பீட் பண்ணணும். நான் கூல் பண்ணி மிக்சியில் இப்போ அடித்து வச்சுட்டேன். இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஓவர் நைட் இது இருக்கட்டும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ வந்து ஓவர் நைட் குல்ஃபி வச்சு ஸ்டிக் வச்சு எடுத்து பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்துருக்கு டம்ளர் குல்ஃபி.